குட் ஈவினிங் இல்லை, குட் மார்னிங்கும் இல்லை. 3 மணி. எனக்கு முன்னாடி இப்போ பிரிட்ஜை நான் காமிக்கிறேன் எப்படி வைக்கிறாங்கன்னு. ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டைம் இஸ் 3 o'clock. எங்கே இருக்கேன்னா கரெக்டாக சிறுசேரி நாவலூர் கிட்ட இருக்கேன். இது கரெக்டாக எப்படி வைக்கிறாங்கன்னு மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஹவு தே ஆர் லேண்டிங் தி பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி. சரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு வீட்டுக்கு போகிறதுனால சரி பசங்களோட டீ குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு பார்த்தோம். முடிச்சுட்டு இந்த வழியாக வந்தேன். சரி, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சரி எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தேன். ஸோ அதை இப்போ பார்த்துட்ருக்கேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுசேரி போகிற இது சிப்காட் ரூட்டு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நாவலூர். ஸோ ஆல்மோஸ்ட் இது போட்டு முடிச்சிட்டாங்க. இதை நான் எப்படியாச்சும் பார்க்கணும் பார்த்தா ஃபைனலி இந்த க்ரெயின் எப்படி லோடு எடுத்து மேலே எடுத்து இது பண்ணுறாங்கன்னு இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். வேற அளவெல்லாம் இருக்குது. கரெக்டாக வைக்கணும். அது எப்படி பின் பண்ணி கரெக்டாக வைக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். இது ஏன்னா கரெக்டாக அது வச்சா தான் லாக் பண்ணி அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த பிரிட்ஜு. இந்த கனெக்டிவிட்டி இந்த மெட்ரோ பாலம் இந்த இடத்துல கரெக்டாக இந்த 2 இருக்குல்ல, இந்த போல்ட்டை வச்சு லாக் பண்ணுவாங்க அந்த 2 இது. அவங்களுக்கு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் அந்த 2 ஊக்கு இருக்குல்ல, அது கன்சிடர் பண்ணாதீங்க, அதுக்கு இருக்க சம்மந்தம் இல்லை. அந்த 2 போல்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி கரெக்டாக நிற்கும். அது ஒன்று மிஸ் ஆனாலும் இதாயிடும். தட் மீன் டிஸ்ட்ரக்டிவ் ஆயிடும். அதுவும் பொறுமையாக இறங்குது. ஏன்னா அங்கேயும் ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதுவும் இங்கே வேறு ஆளுங்க இருக்காங்க. அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க 2 சைடில் இருக்காங்க. இது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க பாருங்கள். எல்லாரும் இதை பார்க்க தான் அவளோட இருக்காங்க போல. த ஃபஸ்ட் டைம் எவர் ஐ எம் சீயிங். அது கரெக்டாக இறக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இறக்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் டன். ரிஸ்கியான வேலை தான் இது. நானும் இது ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு இருந்தேன். இப்படி தான் ஏற்றுறாங்க. ஒரு வேளை வந்து மேலே ஏதாச்சும் வந்து கட்டி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இதுமாரி பண்ணல. இவங்களே வந்து இது பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக க்ரெயின் மூலிமா வச்சு மேலே ஏற்றுறாங்க. ஆனால் இது ஏற்றுனது தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கல. நான் இப்போ தான் வந்தேன். ஆல்ரெடி வந்து இந்த இது பக்கத்தில் தான் இருந்துச்சு. நான் அதை ஷூட் பண்ணல. நாங்கள் டீ குடிக்க போயிட்டோம் பாய்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஆனால் இது இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்றும் போது இப்போ கரெக்டாக ஏற்றிட்டு இப்போ அந்த இடத்துல வைக்கும் போது இப்போ இறக்குறாங்க. சரி, அந்த ஏற்றி இருந்ததுன்னு அவங்க காமிச்சிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல. அது அட்லீஸ்ட் எப்படி போடுறாங்காச்சும் நம்ம தெரியுதுல்ல. ஆல்மோஸ்ட் டன். இதோ இறக்குறாங்க. அவங்க பாருங்கள் லாக் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் எவ்வளோ வச்சுருக்காங்க போல். அவ்வளோதான், லாக் போட்டாங்க. ஐ திங்க் ஃபிட் பண்ணிட்டாங்க பக்காவாக 2 கேன் வச்சு. ஓகே, லெட்ஸ் see. கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ரொம்ப நேரமாக இங்கே இருந்திருக்கோம். ஓகே guys, let's see tomorrow.